இன்னைக்கு செய்ய போகிறது என்னதுன்னா கருப்பு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் களி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது வந்து அவ்வளோ டேஸ்டியான ஹெல்த்தியானது. இது வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் ஒரு முறை இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க திரும்பி திரும்பி விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல வந்து ஒரு 2 கப் அளவு வந்து கருப்பு உளுந்து எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து போட்டுட்டு அது முங்காத அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2 மணிக்கூர் ஊற வைக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாகி போயிருக்கு. 2 மணிக்கூர் ஊற வச்சாலே போதும். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஊறின பிறகு குக்கரில் வந்து அதையுமே போட்டுக்கிட்டு அது முங்காத அளவு கூட கொஞ்சம் 1 கப் கூட தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா இது ஒரு 7-8 விசில் வைக்க வேண்டியது வரும். 7-8 விசில் வச்சாதான் இது நல்லா வேகும். நம்ம இவ்வளோ நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமே 7-8 விசில் வைக்கணும். அதுவுமே நம்ம ஊற வைக்காமல் வச்சுருந்தோன்னா ஒரு 10-12 விசில் வைக்க வேண்டியது இருக்கும். ஒரு 7-8 விசில் வச்சாலும் அழகாக மாவு போல் வெந்துடும். அதுவுமே ஒரு சைடில் வேகட்டு. இன்னொரு சைடில் வந்து கருப்பட்டி ஒரு 2 உருண்டை எடுத்துருக்கிறேன். அதை வந்து நல்லா இடிச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதுவுமே நல்லா பாகு காய்க்க வந்து வச்சுக்கிடலாம். இந்த கருப்பட்டி நல்லா பாகாட்டு நல்லா ஒரு 1/4 டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும். நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அப்புறம் வந்து அதுவுமே ஒரு சைடில் ரெடி ஆகட்டு. இன்னொரு சைடில் வந்து தேங்காய் துருவல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கப்பு நிறையா எடுத்து வைக்கலாம். இது தேங்காய் துருவல் நம்ம எவ்வளோ தூரம் சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியதே இந்த தேங்காய் துருவலம். ஃபைனலி வந்து இந்த குக்கரில் வச்சுருந்தேன் கருப்பு உளுந்துமே அழகாக ரெடி ஆகிட்டுனா பார்த்தீங்களா, கையை வச்சு பிசுக்குனாலே அழகாக வெந்துடுச்சு. 7 விசில் தான் வைக்கணும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்தால் போதும். அப்புறம் வந்து ஒரு அரிப்பை வச்சு அழகாக வடிகட்டியுமே எடுத்தாச்சு. அதில் தண்ணியே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கருப்பட்டி வந்து பாகு காய்ச்சி ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அதனால் வந்து இதில் வந்து தண்ணி இருக்காண்டு இல்லை நல்லா கிளி ஆயிரும். அது வந்து நல்லா ட்ரை பண்ண வைக்கலாம். அப்புறம் வந்து கருப்பட்டி பாகுமே அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலி வந்து அந்த கருப்பு உளுந்தை வந்து அழகாக ஒரு குக்கரில் தட்டிக்கிட்டு இந்த கருப்பட்டி பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையுமே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் வந்து நம்ம துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய், அதையுமே போட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டினதுக்கப்புறம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டு. இந்த கருப்பு உளுந்து அப்புறம் வந்து தேங்காய் அப்புறம் வந்து கருப்பட்டி எல்லாமே மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகட்டு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இப்படி வச்சே நம்ம சும்மாவே இப்படி சாப்பிட்லாம். அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து மிக்ஸி ஜார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவ்வளோத்தையும் போட்டு அதை வந்து நல்லா மையம் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறப்பாக இந்த அளவுக்கு வர மாதிரி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். நான் பார்த்தீங்களா ஃபைனலி எப்படி ரெடி ஆகிருக்கு. நல்லா வந்துமே அரையக்கூடாது, கொஞ்சம் அந்த தொளி இருக்க மாரி அப்படியே அரையக்கூடாது. இந்த பக்குவத்தில் அரைச்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். தேங்காய் அப்புறம் வந்து கருப்பட்டி அப்புறம் வந்து கருப்பு உளுந்து எல்லாம் சேர்ந்து இப்படி நம்ம கிண்டி வச்சோன்னா எல்லாம் அழகாக மிக்ஸ் ஆகி ஃபைனலி வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. கருப்பு உளுந்துமே இதேமாரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் கூட. என்னால் கருப்பட்டிலாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது. இதேமாரி நீங்களே செஞ்சு கொடுங்க. திரும்பி திரும்பி விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்களே இதேமாரி வீட்டில் செஞ்சு பார்த்தோம். நீங்களே செஞ்சு பாருங்கள். வீடியோ அப்படின்னா லைக் பண்ணி பாருங்கள்.